அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் நெறைய பேர் கொஞ்சம் அப்செட்ல தான் இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, கே.என். நேரு அவர்களுடைய நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, அவர் மேல எஃப்ஐஆர் போட்டவுடனே பயங்கர குஷியில இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. இத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பல டீட்டெயில்ஸ் இருக்கு. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ட சொல்லிருங்க. வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, நம்ம வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப ஆரம்ப கட்டத்திலருந்து இப்ப நம்ம கே.என். நேரு அவர்கள பத்தி நெறைய பேருக்கு தெரியாமயே இருக்கு இன்னும். நம்மளுடைய தமிழக மக்கள்ட்ட இன்னும் அந்த திமுக பண்ண அந்த நெறைய விஷயங்கள் அப்படின்றதும், குறிப்பா அந்தந்த அமைச்சர்கள் பண்ணுன பல கோடி ரூபாய்க்கான ஊழல் அப்படின்றத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். அதுல முதல் இடத்துல இருக்கிறவரு கே.என். நேரு அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் திருச்சி சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாப்ல. இவர் பார்த்தீங்கன்னா, நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அமைச்சரா இருந்தவரு. அப்படி அமைச்சரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2538 பேருக்கு பணி நியமனம் குடுக்குறதுல ஒரு ஆளுக்கு 25லருந்து 35 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல ஒரு புகார் இருக்கு. இவரால பார்த்தீங்கன்னா ஏஇ, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜேஇ, ஜூனியர் இன்ஜினியர், எஸ்ஐ, பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர், டிஆர்ஓ, டவுன் பொலிட்டிக்கல் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய பணிகள் அவருடைய ஆட்சி அமைச்சரா இருக்கும்போது அவருடைய துறையின் கீழ் நிறைய பேருக்கு பணி வழங்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க லஞ்சத்திலேயே கொளிச்சிருக்காரு. இவர் மூலியமா ஹவாலா பணங்கள் நிறைய பரிமாற்றப்படுதுன்னு சொல்லிட்டு இவர் மூலியமா வேலை வாங்கின சில பேரே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க இவருடைய வழக்குன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறை தானாவே முன் பதிவுலாம் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இழுத்துட்டே போயிட்டு இருந்திருக்கு. இது எப்பதான் கைதாவாரு? செந்தில் பாலாஜி மாதிரி தூக்கி உள்ள போட்டுருவாங்களா? ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு கேஸ் கொடுத்ததே திமுக தான். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அங்கதான் இருக்கிறாப்ல. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக காரரு. இன்னைக்கு எப்படி இவரை திமுக ஆட்சியில தூக்க முடியும் அப்படின்றனால இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. அருண் ஐபிஎஸ் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா பதவி ஏற்றுட்டாரு. இப்ப நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிறப்பா நடத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு வழக்கும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது கே.என். நேரு அவர்களுடைய வழக்கை இன்னைக்கு அவசர வழக்காக விசாரிக்க சொல்லி அவருடைய நீதிபதியான ஜெனரல் பிஹெச் அரவிந்த் பாண்டியன் அவர் தான் கே.என். நேரு அவர்களுடைய வழக்கறிஞர். இந்த ஒரு வழக்கானது பார்த்தீங்கன்னா எந்த நீதிபதி அப்படின்னா நீதிபதி அவர்கள் சுஸ்ருத் மற்றும் தர்மாதிகாரி அருள்முருகன் இவங்களோட அமர்வுல இன்னைக்கு இந்த கேஸ் வழக்காடு மன்றத்துக்கு வருது. இதை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கே.என். நேரு அவர்கள் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர் இன்னைக்கு பதிஞ்ச வழக்குல 23 வரைக்கும் அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. சட்ட நடவடிக்கை, அதாவது தமிழக அரசு இவர் மேல கைது பண்றதுக்கோ இவரை விசாரணைக்கு எடுக்கிறதுக்கோ அமலாக்கத்துறைக்கு இவரை விசாரணைக்கு பரிந்துரைக்கிறதுக்கோ எந்த ஒரு பொறுப்புமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அப்செட் ஆயிருப்பீங்க. என்னடா அது குற்றம் பண்ணியிருக்காரு, கண்ணு முன்னால தெரியுது, திமுகவே ஊழல் கட்சி, இதுல ஏன் இந்த மாதிரி நேரம் காலம் தாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் வரும். ஜூன் 23ஆம் தேதி இவர் கைது செய்யப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல இந்த கேஸோட நகர்வு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இவ்வளவு நாள் வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டு இருந்து வந்ததை இன்னைக்கு தான் எஃப்ஐஆரே பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்றது சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியா பணத்தை வீசுறது, வாங்கின பணத்தை மூட முடியா மூட்டை கட்டி வைக்கிறது, மக்களை எப்படிலாம் ஏமாத்தி வாங்கின பணத்தை இன்னைக்கு இவங்க எப்படிலாம் ஏமாத்தி எங்கெங்கெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து நம்மளுடைய அதிகாரிகள் இன்னைக்கு சிறப்பாவே கையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வகையில பார்த்தீங்கன்னா கே.என். நேரு அவர்களுக்கு எப்படா ஜெயில் கிடைக்கும், செந்தில் பாலாஜி எப்ப திரும்ப உள்ள போவாரு, ஏன்னா ஆல்ரெடி அவர் ஜாமீன்ல தான் இருக்கிறாப்ல. அப்ப இவ்வளோ விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து நோக்கிக்கிட்டு இருக்கும்போது தான் கே.என். நேருவுக்கு வந்த ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 வரைக்கும் அவரை யாருமே தொட முடியாது அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். ஆனா 23 வரைக்கும் எதுக்காக நீதிபதிகள் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறை சைட்ல இருக்கிற ஆடியோக்கள் முழுக்க முழுக்க கே.என். நேரு அவர்களுடைய அந்த ஆடியோஸ், அவர் பண பரிமாற்றத்தில் ஈடுபட்ட ஆடியோஸ், ஹவாலா பணத்தை பரிமாற்ற வீடியோஸ் மற்றும் இவர் அந்த பேங்க் செக்கு, ஹவாலா பணம் பரிமாறின நிறைய பேப்பர்ஸ், இதெல்லாம் ஆடியோ மற்றும் வீடியோ, பென்டிரைவ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விவகாரங்கள் இன்னைக்கு கையில இருக்கு. அப்படின்றனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோர்ட் எடுத்தோடனே பார்த்துட்டு ரைட் அப்படின்லாம் முடிவு பண்ண மாட்டாங்க. ஃபாரன்சிக் அப்படின்றதுக்கு அனுப்பும். அதுல இருக்கிறது அவருடைய குரல் தானா, அவருடைய அக்கௌண்ட் மூலியமா இவங்களுக்கு இங்கிருந்து பணம் பரிமாறி இருக்கு, இத்தனை கோடி ரூபாய் போயிருக்கு, இத்தனை லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிறதுல தான் இவங்களுக்கு இந்த வேலையை ஒதுக்கி கொடுத்துருக்காரு, இவங்கெல்லாம் இது மூலியமா
மூலியமா தான் பணிக்கு வந்தவங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள ஃபாரன்சிக் எடுப்பாங்க. இது போக பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வழக்கு நடக்குதுன்னா, அதுக்கு கண்டிப்பா சாட்சிகள் அப்படின்றது முக்கியம். அந்த ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, இவர் மூலியமா வேலை வாங்குன நெறையா லட்சம் லஞ்சம் குடுத்த சில பேர வந்து சாட்சியா வந்து மாறியிருக்காங்க. அதுல திமுகவுடைய அரசு இவ்ளோ நாள் தொடர்ந்துகிட்டு இருந்தனால, ஒரு பயம் அப்படின்னு தான் சொல்லணும். பயந்துகிட்டு அவங்க யாருமே வந்து சாட்சி சொல்ல வரல. இப்ப வந்து முழுக்க முழுக்க நெறைய பேர் வந்து சாட்சிக்கு முன் வந்திருக்காங்க. அவங்க யாரு அப்படின்றது இன்னுமே வெளிக்காட்டாம வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இப்ப 23ஆம் தேதி வழக்காடு மன்றத்துல என்ன நடக்க போகுது அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறை இவங்களுடைய சைடுல இருக்கிற எவிடன்ஸ ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நேரு அவர்கள் கோர்ட்ல இருந்து வெளியில வர முடியாது. அவர் வந்து உடனடியாக கைது செய்யப்படுவார். அப்படின்னா உடனே ஜெயில்ல போட்டுருவாங்களா? அப்படின்னா நீங்க கேட்கலாம். அதுக்கும் வாய்ப்பில்ல. ஏன்னா, அவர் வந்து முன்னாள் அமைச்சரா இருந்தவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு அப்படின்றனால, எடுத்த உடனே அவர கைது பண்ண முடியாது. ஆளுநருக்கு இத பரிந்துரைப்பாங்க. இவர கைது பண்றதுக்கு விவரம். அப்ப ஆளுநர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிடையாது. பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் அவர் தான் இருந்துட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட அந்த கேஸ் கையில மாறும்போது, இவருக்கு வந்து ஃபுல் விளக்கமும் சொல்லணும். இதுக்கே பார்த்தீங்கன்னா, 1 நாள் ஆயிரும். அப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் கையெழுத்து போட்டு இவர வந்து தூக்கி உள்ள வைப்பாங்க. ஆனானப்பட்ட ஜெயலலிதாவையே அம்மாவே தூக்கி உள்ள வச்ச கோர்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்குள்ள ஒரு கேஸ் போயிடுச்சுன்னா, அத முழுக்க முழுக்க விசாரிச்சு அதுக்கு தக்க தண்டனைய குடுக்க வேண்டியது நம்மளுடைய நீதிபதி அவர்களுடைய கடமை அப்படின்றனால, இந்த வழக்க எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்றதும் முடிக்க முடியாது. ஆனா, இதுக்காக பார்த்தீங்கன்னா, தப்பு செய்றவங்களுக்கு தண்டனை வந்து சீக்கிரம் கிடைக்காம காலம் தாழ்த்துறாங்களா அப்படின்றத நீங்க கேட்கலாம். இது முழுக்க முழுக்க காலம் தாழ்த்துறது கிடையாது. அதுக்கப்புறம் அவர் மேல போடப்பட்ட கேஸ் அப்படின்றது முழு விசாரணை வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் வெளியில வரணும், வெளி உலகத்த பார்க்கணும் அப்படின்றதுக்கே வேலை கிடையாது அப்படின்றது தான் உண்மை. அதனால பார்த்தீங்கன்னா, தீர விசாரிச்சதுக்கப்புறம் அவர் குற்றவாளி அப்படின்னு கோர்ட் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா, அவருக்கு ஜெயில் தண்டனை உறுதியாயிடும். அவருடைய பதவி பறிக்கப்படும். அவர் வந்து கட்சியிலிருந்து தனிமையாக்கப்படுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவர் கேஸ் எல்லாம் நடத்துவாரே, மேல்முறையீடு போவாரே, ஜாமீன் போடுவாரே அப்படிலாம் நீங்க கேட்கலாம். ஆனா, இதுக்கு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க திமுக உதவாது அப்படின்றது தான் உண்மை. அவர் வந்து தனிமரமாக்கப்படுவார். அதுக்கப்புறம் அவருடைய கேஸ அவர் தான் நடத்திக்கணும். அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லாம ஆயிரும். அவர் வந்து தனிப்பட்ட முறையில ஜாமீன் போடுறாரா? அதுக்கு கோர்ட் அவங்களுக்கு ஜாமீன் குடுக்குறாங்களா? செந்தில் பாலாஜி மாரி கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் 15 மாதங்கள் வந்து செந்தில் பாலாஜி இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, உடம்புல பிரச்சனை வந்துச்சு. இப்ப ஜாமீன்ல சுத்துறாரு. இந்த மாரிலாம் ஆகுமா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு நேரு அவர்களுடைய வழக்கு வந்து இன்னைக்கு வழக்காடு மன்றத்துக்கு வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனைய சந்திக்கும்போது, ஒட்டுமொத்தமா ஊழல் பண்ணுன அனைத்து திமுக எம்எல்ஏ, எம்பி, கனிம வளத்த கொள்ளையடிச்சவங்க, மதுபானம் மூலியமா ஆட்டைய போட்டவங்க, ஒட்டுமொத்தமா இருக்கிறவங்களுக்கு பூராமே வயிற கலக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த நேரு அவர்களுடைய வழக்க நீங்கலாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. இதனால ஏன் வந்து தமிழக அரசு இவ்வளோ நாள் ஆச்சு? நம்மளுடைய முதலமைச்சர் பொறுப்பேத்து இவ்வளோ நாளுக்கு அப்புறமா இந்த கேஸ் வந்து வருது. இன்னும் யாரையுமே உள்ள தூக்கி போடலையே! பாம்ப வெளிய விடவே மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு இந்த காமெடியா சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பொறுமையா வந்து நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் ரொம்பவே சிறப்பா ஒவ்வொரு வழக்கையும் கையாண்டுகிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு பொறுப்பும் வந்து இன்னைக்கு அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையிலும் வந்து சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றனால யாரும் எந்த கவலையும் பட வேணாம். தப்பு செஞ்சா தண்டனை கிடைச்சே தீரும். அதனால தான் இது தமிழக வெற்றி கழக அரசா இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. மறக்காம உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.